ஐயா, வாழ்க்கையில ரெண்டு விஷயம் வரும் போகும். போனா வராதது மானமும் உயிரும், வந்தா போகாதது புகழும் பழியும். இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரம் என்னன்னா, யாரு வந்தாலும் ஒரு இனிப்பை கொடுத்து வரவேற்கிறது நம்முடைய கலாச்சாரம் வழக்கம். நானும் அப்படித்தான் உங்களுக்கு ஒரு இனிப்பு கொடுக்க போறேன். அதுலயும் பாருங்க, நான் அல்வா கொடுக்கறதுல கொஞ்சம் ஃபேமஸ். பெத்த பிள்ளை சத்தம் போட்டா வாயில் ரப்பர் முதல் அல்வா, வாழ்க்கை முடிஞ்சு போகும்போது வாய்க்கரிசி கடைசி அல்வா, பேரழகு என்று நீ உன் காதலிக்கு கொடுப்ப அல்வா, உன்னை விட நல்ல ஆள் கிடைச்சா உனக்கும் கொடுப்பா அல்வா. பசிக்காத பிள்ளையாருக்கு கொடுக்கிறாங்க பால் அல்வா, பசித்து அழும் பிள்ளைக்கு பால் கொடுக்காத நாடல்லவா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காட்டுவாங்க அல்வா, அந்த இறைவனுக்கும் பதவி கிடைச்சா அவன் உனக்கும் கொடுப்பான் அல்வா. ஐயா, இங்கு சர்க்கரை நோய் தான் அதிகமடா, ஏனென்றால் இது அல்வா கொடுக்கும் தேசமடான்னு ஒரு கவிஞன் சொல்றான்னு சொன்னா, அல்வா கொடுக்கிறதோ ஆட்டையை போடுறதோ அது வெற்றியாளர்களைத்தான் சாரும். ஒருபோதும் தோல்வி அடைந்தவன் இன்னொருவன் வாழ்ல மண்ணலி போடணும்னு நினைச்சதே கிடையாது. ஏனாம் தோல்வி கற்றுக் கொடுத்த பாடம் அப்படி. ஒரே ஒரு தத்துவம் சொல்றேன் கேட்டுங்க. தோல்வியில சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. விக்கலுக்கு பயந்துட்டு விருந்துக்கு போகாம இருக்கவனும், சிக்கலுக்கு பயந்துட்டு வாழ்க்கையில இல்லாம இருக்கவனும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்தத சரித்திரமும் இல்ல, வரலாறும் இல்ல. நாங்க எதிர்பார்க்கறதெல்லாம் கூந்தல் நீளமா உள்ள பொண்ணு, முடி நீளமா இருக்க பொண்ணு வேணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்கு என்னமோ வாய் நீளமா இருக்க பொண்ணு தான் கிடைக்குது. அதனாலதான் ஒவ்வொருத்தனும் காதல் தோல்வியில யாரு ஜெயிக்க போறான் தோக்க போறான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பொண்ணு லாங் டிரைவ் போலாமான்னு கேட்டா, பையன் அச்சம் என்பது மனமேடா சிம்பு மாதிரி தள்ளி போகாதே பாட்டை பாடிட்டு கனவு பண்ணான்னு நினைச்சுக்குங்க, அவன் வெற்றி அடைய போறான்னு அர்த்தம். அதே பையன் பெட்ரோலுக்கு காசு யாருங்க ஒப்பனா கொடுப்பான்னு கேட்டானா, அவன் ஆல்ரெடி ஆட்டையோ தோல்வி அடைஞ்சிருக்கான்னு அர்த்தம். அந்த பாடம் தான் என்னைக்கும் எங்க இளைஞர்களுக்கு இருக்குன்னு சொன்னா, தோல்விதான் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஜெயிச்ச போது கிரேட் மச்சான் சொல்ற நண்பனை விட தோத்ததுக்கும் ட்ரீட் மச்சான் கேட்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் சார் உண்மையான நண்பன். இந்த நாட்டில் வெற்றி வெற்றின்னு பேசிட்டு இருக்காங்களே, பேனர் விழுந்து ஒரு பொண்ணு செத்து போச்சு அப்படின்றதுக்காக கட் அவுட் பிளெக்ஸ் கடையெல்லாம் மூட சொன்ன இதே நாட்டில் தினமும் குடிச்சிட்டு ஒருத்தன் செத்து போறானேன்னு டாஸ்மாக மூட சொல்றது கிடையாது. பேரறிஞர் அண்ணாட்ட போய் கேட்டாங்களாம், ஐயா நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க, உங்களை நீங்க மது விலக்குக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க, மதுக்கடைகள்லாம் மூடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஒருவேளை நம்ம நாட்டில் மதுக்கடைகள் நிறைஞ்சிருந்தா நம்ம நாடுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், அதை வச்சு எத்தனையோ நல்ல திட்டங்கள் செய்யலாம்னு சொல்லும்போது பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, இந்த மதுக்கடைகள் மூலமா நான் பெறுகிற வருமானத்தால் நிறைய வளர்ச்சிகள் வரலாம், ஆனால் அதனால் எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. என் தமிழ்நாட்டில் தமிழச்சிகளின் தாலி அறுத்துத்தான் இந்த தேசத்துக்கு நன்மை செய்யும்னா, அப்படிப்பட்ட நன்மையே தேவையில்லைன்னு சொன்னார்னா, அந்த அண்ணா 2 வருடத்தில் தான் வெற்றி பெற்ற வெற்றியில் கற்றுக்கொண்ட பாடம் அல்ல, அதற்கு முன்பாக பல முறை தோற்ற மக்களிடம் இருந்து கற்றுக்கொண்ட தோல்வியின் பாடம். சார், இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர்ல சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் சிறுவாணி தண்ணி குடிச்சவங்களான்னு நெஞ்சு தட்டி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறுவாணி தண்ணியை இந்த கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்தது ஐயா காமராஜர் அவர்கள். அவரை பத்தி ஒரே ஒரு கதை சொல்லுவாங்க. பிரம்மன் அழகா ஒரு குழந்தைய படைச்சுக்கிட்டு இருந்தாராம். அந்த குழந்தைய இவ்வளவு ஆசையா படைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவி நான் கல்வியை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே வேணான்னு சொல்லிட்டாராம் பிரம்மன். குபேரர் நான் நிறைய செல்வத்தை இந்த குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதையும் வேணான்னு சொல்லிட்டாராம் பிரம்மன். இந்த வானதேவர்கள்லாம் அழகை கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதையும் வேணான்னு சொல்லிட்டாங்களாம். 3 பேரும் சேர்ந்து என்னங்க குழந்தைய நீங்க ஆசையா படைக்கிறீங்க, ஆனா இது 3ம் இல்லாம கல்வி செல்வம் அழகு இல்லாம இந்த உலகத்துல எப்படி இந்த குழந்தை வாழ போகுதுன்னு கேட்கும்போது பிரம்மன் சொன்னாராம், இந்த உலகத்துல ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னு சொன்னா அவனுக்கு கல்வி இருக்கணும், செல்வம் இருக்கணும், அழகு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். இது எதுலையும் இல்லாமல் எல்லாத்தையும் தோத்த ஒரு மனிதனால் ஜெயிக்க முடியும்னு காட்டுவதற்காகத்தான் இந்த குழந்தை. அந்த குழந்தை தான் காமராஜர்னு சொன்னார்னு சொன்னா, கல்வியிலையும் செல்வத்திலையும் அழகில தோத்த ஒரு தலைவன் தான் தோல்விகளில் பாடத்தை கற்றுக்கொண்டு மனிதர்களுக்கு, நம்முடைய தமிழர்களுக்கு தலை சிறந்த தலைவரா வந்தார்னு சொன்னா, தோல்வியில் கிடைச்சதுதான் சிறந்த பாடம். சார், இறுதியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய உறவுகளுக்குள்ள தோத்து போனா நல்லா இருக்கும். எப்படி தெரியுங்களா? தனக்குன்னு சமைக்காத ஜீவன் நம்முடைய அம்மாவிடத்திலே தோற்று போங்கள், அன்பு அதிகமா இருக்கும். தனக்குன்னு சம்பாதிக்காத ஜீவன் அப்பாட்ட தோத்து போனா அறிவு சிறப்பா இருக்கும். தன்னையே உலகம்னு சுத்தி வாரது தன்னுடைய மனைவிட்ட சுத்து போனா மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். தன்னால் உலகுக்கு அறிமுகம் காட்டப்பட்டது பிள்ளைகிட்ட தோத்து போனா அந்த மகிழ்ச்சியே இரட்டிப்பாகும். இது எல்லாவற்றையும் தாண்டி நம்மையே சுத்தி நாடே அழிஞ்சாலும் நட்பு திளைக்காதுன்னு சொல்லி சுத்தி வார நம்முடைய நண்பர்களிடத்தை தோற்று போனா நண்பு என்னைக்குமே செழிக்கும் என்று சொல்லி, தோல்விதான் சிறந்த பாடத்தை கொடுக்கும் என்று சொல்லி வாய்ப்பு தந்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.